வணக்கம் மக்களே. நம்பர் 1 முதல்வர் யார், டாப் 5 லிஸ்ட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்றதையும் 1952 ராஜாஜியிலேருந்து இன்றைக்கி இருக்கிற 2021 மு.க. ஸ்டாலின் வரைக்கும் யார் யார் இருக்கிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1952லேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆட்சி செய்த முதல்வர்கள் யார் யார், எவ்வளவு ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். நாடு விடுதலை வாங்கினதில் இருந்து மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்ந்து தான் தேர்தல்கள் நடைபெற்று வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசோட அதிகார துஷ்பிரயோகத்தால் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில ஆட்சியை திடீர்னு கலைக்கிற ஒரு கலாச்சாரம் தலைவிரிச்சாடிச்சுனே சொல்லலாம். பின்னாளில் இதுவே மக்களாட்சி மாநில தேர்தலை தனித்தனியாக நடத்த வேண்டிய சூழல் உண்டாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. நாடு குடியரசு ஆனதுக்கப்புறமா 1952 பொது தேர்தலோடு இணைஞ்சு மாநிலங்களுக்கான தேர்தலும் நடைபெற்றுச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சி. கோபாலாச்சாரியார் முதல்வரானாங்க. அப்போ அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. மேல் சபை மூலமாக முதல்வர் ஆகிட்டாங்க. அவரை ஆட்சி கட்டலில் அமர்த்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் காமராஜர் அவர்கள். இவங்களோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 43 வயதிலேயே மறைந்து விட்டார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். அவர் சென்னை மேயராக இருந்த காலத்தில் தான் பூண்டி நீர்த்தேக்க திட்டம் செயல் வடிவம் பெற்றுச்சு. இன்றைக்கி சென்னைக்கு தண்ணீர் பஞ்சம் வராமல் தடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா 1954லேருந்து 1962 வரைக்கும் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. அதாவது ராஜாஜி அவர்களோட ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவர் 54ல் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா பதவியேற்ற காமராஜ் அவர்கள் அடுத்து வந்த 1962 தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கொடியை சட்டசபையில் நாட்டினாங்க. மொத்தம் 9 ஆண்டுகள் 11 மாதங்கள் வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1963 காமராஜர் அவர்கள் தன்னோட பதவியை பக்தவச்சலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கட்சி சேவைக்காக போயிட்டாங்க. அதை எதிர்க்கட்சிகள்லாம் ஏளனம் செஞ்சாங்க. இருந்தாலும் பக்தவச்சலம் அவர்கள் மீதமிருந்த 3 வருஷம் 5 மாதங்களை பூர்த்தியும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் 1967க்கு முன்னாடி திமுக மெல்ல வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் எதிர்க்கட்சி ஆயிடுச்சு. 67 நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றாங்க. இவங்களோட கூட்டணியில் தான் ராஜாஜி இருந்தாங்க. அண்ணாதுரை ஆட்சியேற்ற ஒரே வருஷத்தில் அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு. தீவிர சிகிச்சையில் இருந்த அண்ணாதுரை அவர்கள் மறைஞ்சும் போயிட்டாங்க. இவங்க 1 வருஷம் 11 மாதங்கள் வரை ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா இடைக்கால முதல்வராக பதவியேற்ற நெடுஞ்செழியனுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பலம் இல்லாமல் போயிடுச்சு. மு. கருணாநிதியை சட்டமன்ற தலைவராக தேர்வு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் 1969 முதல்வராக முறைப்படி பதவியேற்றாங்க. இதுக்கப்புறம் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் எதுலேயுமே அவர் தோல்வியை தொட்டு கூட பார்க்கலங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் 2018 மறைஞ்சும் போயிட்டாங்க. மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம